ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் தொடங்குவதற்கான அரசாணையை நிறைவேற்ற கோரி பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் லாரி உரிமையாளர்களுக்கு தினமும் 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவற்றை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை சார்ந்து இயங்கி வந்த சிறு நிறுவனங்களும் பெயரளவில் பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடியில் 25 வருஷமாக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இப்போ 8 வருஷ காலமாக முடங்கி கிடக்குது. அது ஏன் முடங்கி கிடக்குதுன்னா, இன்றைக்கி தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இயங்கிறது ஸ்டெர்லைட்டில் ஒரே கம்பெனி தாங்க. இப்போ குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி இயங்கி கொண்டு இருக்கிறது. அதேமாதிரி குஜராத் மாநிலத்தில் ஒரிசா, குஜராத் மாநிலத்தில் 3 கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே இல்லாத பொல்யூஷன் தூத்துக்குடியில் எந்த பொல்யூஷனும் இல்லைங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 குடும்பம் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி பொறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 லாரி அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த கம்பெனி மூடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 to 200 லோடு ஆச்சுங்க. அதனால இங்கே லாரி தொழிலை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் கவனத்துக்கு எடுத்து இந்த தொழிற்சாலையை திறந்து வைக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். லட்சம் லாரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்ற அனைவரும் பாதித்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான லாரி ஓட்டுநர் வேலை இழந்து வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடியதால். ஆகவே இதனை திறந்து மீண்டும் எங்கள் லாரி உரிமையாளர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வரையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம்.